வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது தங்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். ஓய்வூதியத்தை கணக்கிடுவது உண்மையிலேயே மிகவும் எளிமையானது. மத்திய சிவில் சேவை ஓய்வூதிய விதிகள் 2021 படி அடிப்படை விதி ஒன்றுதான். உங்கள் ஓய்வூதிய தொகை நீங்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தின் 50% இருக்கும். ஓய்வூதியத்தை கணக்கிட 2 முறைகள் உள்ளன. இவற்றில் எது அதிகமோ அதுவே உங்களுக்கு வழங்கப்படும். முறை 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய நாள் வரை பெற்ற கடைசி மாத அடிப்படை சம்பளத்தில் 50%. இதுதான் மிகவும் பொதுவான முறை. எடுத்துக்காட்டாக, உங்கள் கடைசி மாத அடிப்படை சம்பளம் 80,000 என்றால் உங்கள் மாதாந்திர ஓய்வூதியம் 40,000 இருக்கும். முறை 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 10 மாதங்களில் பெற்ற சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50%. உதாரணமாக, கடந்த 10 மாதங்களின் மொத்த அடிப்படை சம்பளம் 7,80,000 அப்படின்னா சராசரி 78,000. இதில் 50% 39,000. இது ஓய்வூதியமாக இருக்கும். இந்த 2 கணக்கீடுகளில் எந்த தொகை அதிகமாக உள்ளதோ அதுவே உங்களுக்கு மாத ஓய்வூதியமாக வழங்கப்படும். இந்த முழு ஓய்வூதியத்தை பெற நீங்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும். ஓய்வூதியத்துடன் வழங்கப்படும் முக்கிய பலன் பணிக்கொடை. நீங்கள் நிறைவு செய்த ஒவ்வொரு 6 மாத சேவைக்கும் அரை மாத அடிப்படை சம்பளம் பணிக்கொடையாக வழங்கப்படும். ஓய்வூதியத்தை மொத்தமாக மாற்றுதல், அதாவது கம்யூட்டேஷன். இதில் உங்கள் மாதாந்திர ஓய்வூதியத்தில் 40% வரை ஒரு குறிப்பிட்ட தொகையாக மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த தொகையை மாற்றிய 15 ஆண்டுகள் கழித்து நீங்கள் மீண்டும் முழு ஓய்வூதியம் பெறுவீர்கள். எனவே உங்கள் ஓய்வூதிய கணக்கீடு மிகவும் எளிமையானது. உங்கள் கடைசி சம்பளத்தை நினைவில் வைத்திருங்கள். உங்கள் ஓய்வு காலம் மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.